இப்போ நம்ம 8th sum பார்க்கலாம். A hemispherical bowl is filled to the brim with juice. The juice is poured into the cylindrical vessel. ஸோ இந்த ஒரு பவுல் இப்போ ஹெமிஸ்பியரிக்கல் பவுல்லேருந்து சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கு ஜூஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஹூஸ் ரேடியஸ் இஸ், இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் வெசலுடைய ரேடியஸ், ஓகே, சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. சிலிண்டருடைய ரேடியஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேடியஸ் இஸ் 50% மோர் தேன் இட்ஸ் ஹைட். அதனுடைய ஹைட்லேருந்து 50% அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 50% மோர் தேன் ஹைட், ஓகே, மோர் தேன் இட்ஸ் ஹைட்டு. ஸோ ஹைட்லேருந்து இன்னொரு ஒரு ஹைட்டுடைய 50% ரெண்டையுமே சேர்த்துக்கணும். ஹைட்டு இங்கே 50% ஆஃப் ஹைட்டு நார்மல். இப்போது ரேடியஸும் ஹைட்டும் சேம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு வந்துடும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 50% அந்த ஹைட்லேருந்து 50% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் 50%னா 50/100. இங்கே ஹெச்சோடைய வேல்யூ நமக்கு என்ன தெரியும், அப்படியே தெரியாது. ஸோ அதனால் ஹெச்னு எழுதியிருக்கோம். இங்கேயும் ஹெச். ஸோ இது 50 1 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ். அப்போ 1/2ன்னு வரும். டேரெக்டாக எழுதியிருக்கேன். இப்போ 1/2 ஹெச்னு வந்துடும். ஸோ அப்போ ஹெச்சை மட்டும் காமனாக வச்சுட்டோன்னா 1/2 + 1. ஸோ அப்போ ஹெச்சு இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 + 2/2. ஸோ 3/2 ஹெச்னு வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் 3/2 ஹெச் இதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ வந்து 3/2 ஹெச். ஸோ இதிலிருந்து நம்ம ஆரோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை மட்டும் வச்சுக்கோங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது, இஃப் த டயாமீட்டர் இஸ் சேம் ஃபார் போத் த பவுல் அண்ட் த சிலிண்டர். இப்போது டயாமீட்டர், இப்போ டி அப்படிங்கிற டயாமீட்டர் வந்து பவுலுக்கும் சிலிண்டருக்கும் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிலிண்டருடைய ரேடியஸ், அப்போ டயாமீட்டர் சேம்னா ரேடியஸும் நமக்கு சேமாக தான் இருக்கும். கரெக்டாக? இங்கே நமக்கு ரேடியஸ் 3/2 ஹெச் கண்டுபிடிச்சிருக்கோம் சிலிண்டருக்கு. ஸோ அப்போ இது சிலிண்டருக்கு மட்டும் ரேடியஸ் கிடையாது. இது எதனுடைய ரேடியஸ், ஸ்பியருடைய ரேடியஸும் நமக்கு இதுதான். ஓகேவா? ஹெமிஸ்பியருடைய ரேடியஸையுமே நம்ம 3/2 ஹெச்ன்னு தான் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஆர் வந்து தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு then find the percentage of the juice that can be transferred from the bowl into the cylindrical vessel. ஸோ இந்த பவுலில் தான் ஜூஸ் இருக்குது. ஓகேவா? அந்த பவுலில் இருக்க ஜூஸை சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஜூஸை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதனுடைய வால்யூமும் அதனுடைய வால்யூமும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டருடைய வால்யூம் πr²h, πr²h. அப்போ என்ன எழுதலாம் இந்த இடத்துல? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்போ 22 பையனே வச்சுக்கலாம். அப்படியே பை ஆரோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், இது வேணான்னு சொல்லியிருந்தேன், 3h/2 ஹோல் ஸ்கொயர் இருக்கனால இன்னொரு 3h/2 இன்ட்டு ஹெச். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9. மேலே ஹெச் வந்து 3 தடவை இருக்குது. அப்போது 9h/9h³/4ன்னு வரும். அப்போ இது எப்படி எழுதலாம், 9πh³/4 ஆர்டராக எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்தது ஹெமிஸ்பியருடைய வேல்யூ. அப்போ ஹெமிஸ்பியரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 2/3 πr³. இங்கே r³ வேல்யூ என்னது, இங்கே ஆரோட வேல்யூ நமக்கு 3h/2 கண்டுபிடிச்சிருக்கோம். 3h/2. ஸோ 3 டைம்ஸ் வருது. ஓகேவா? ஏன்னா க்யூப் எழுதியிருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இங்கேயும் இதனுடைய ரேடியஸும் அதனுடைய ரேடியஸும் சேமு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 3 3 கேன்சல் ஆகிடுது, 2 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ 2 தடவை தான் 3 இருக்குது. அப்போ 9, இங்கே ஒரு பை இருக்குது, ஹெச் 2 தடவை, இங்கே ஒரு தடவை 3 தடவை, கீழே 4. அப்போ இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இதனுடைய வால்யூம், அதாவது ஹெமிஸ்பியரிக்கல் பவுலுடைய இந்த வால்யூமும் சிலிண்ட்ரிக்கல் வெசலுடைய வால்யூமும் சேம் வால்யூம். இப்போ நமக்கு இதனுடைய வால்யூம் என்ன தெரிஞ்சது, 9πh³/4. ஸோ இதனுடைய வால்யூம் 9πh³/4. ஸோ ரெண்டுத்துடைய வால்யூம் சேமாக இருக்குது. ஏன்னா பவுலில் இருந்து தான் நமக்கு சிலிண்ட்ரிக்கல் இதுக்கு வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் இதில் வந்து ஜூஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த வால்யூமும் சேமாக இருக்குன்னா அப்போ ஜூஸு இங்கேருந்து இங்கே கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எல்லா ஜூஸையுமே ஊற்றிருக்காங்க.
இந்த இது வந்து எம்டி ஆகிடுச்சு. அப்போ இது எல்லாத்தையுமே ஊற்றிருக்காங்கன்னா 100% ஜூஸையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க? 100%மே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ரெண்டுமே சேம் வால்யூமாக இருக்குது. இப்போது நீங்கள் இது எப்படி எழுதலாம்? இல்லைனா என்ன பண்ணிக்கலாம்? பர்சன்டேஜ் ஆஃப் த ஜூஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் பவுல் இன்டு த சிலிண்ட்ரிக்கல் வெசல்னு ஃபுல்லாக எழுதிட்டு சென்டென்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ அந்த பவுலுடைய வேல்யூ, இப்போ இந்த கீழே இருக்க சிலிண்ட்ரிக்கல் வெசலுடைய வேல்யூ இன்ட்டு 100%. ஸோ இப்படி ஸ்டெப் எழுதியும் எழுதலாம். இப்படி ஸ்டெப் எழுதுனா இப்போ இதுக்கு இந்த வேல்யூ கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். அப்போது 1 இருக்கும். அப்போது 1 இன்ட்டு 100% which is equal to 100%. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா? சென்டென்ஸ்லேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா 100% ஆஃப் த ஜூஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ட் பவுல் இன்டு த சிலிண்ட்ரிக்கல் வெசல் பிகாஸ் போத் த வால்யூம்ஸ் ஆர் சேம்னு சொல்லி எழுதிடலாம். அப்படி எழுதலாம், இல்லை இந்த ஸ்டெப்பையும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த 8th சம். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.